வாய்ஸ் கேக்குதா? ஓகே, கிளியர். தேங்க்யூ. சரி, ஓகேம்மா. ஸோ நேற்று என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஜாமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம். ஜாமெண்ட்ரியில் பெண்டிங் சர்க்கிள் மட்டும் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சர்க்கிளும் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ சர்க்கிளில் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா, சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே மேக்ஸிமம் பார்த்ததா ஒரு சின்ன டாபிக் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை லாஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாமா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுல உங்களுக்கு? ஓகே தானே? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிடலாம்ல. பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ப்ராஃபிட்டில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் வரும், நமக்கு ஆர்ஆர்பிக்கும் வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், மேக்ஸிமம் 2 கொஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கொஷின் ஆனால் மினிமம் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். இப்போ ஆர்ஆர்பி ஜேஇக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மேக்ஸிமம் அங்கேயும் நமக்கு 2 to 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ 3 கொஷின்ஸ் வரைக்குமே கேட்குறாங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வரும்? ப்ராஃபிட் லாஸ் எப்போ சொல்லுவோம்? ஏதோ ஒன்று வாங்குகிறோம், அதை நம்ம இன்னொருத்தருக்கு விற்கிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை சின்ன விதமாக நம்ம ஏதாவது ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணுறோம், எதுனாலுமே. ஸோ இப்போ ப்ராஃபிட் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கணும். ஸோ அந்த ப்ரைஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை வாங்குகிறோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை செல் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இதுதான் நான் வாங்குகிற ப்ரைஸ், இது நான் வந்து விற்கிற ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? நான் வாங்கின விலையை விட அதை விற்கிற விலை ஜாஸ்தியாக கொடுத்தேன் அப்படின்னா தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ்னால் நமக்கு என்ன வந்துடும்? ப்ராஃபிட் அப்படின்னு வந்துடும். லாஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? நான் வாங்கின ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு விற்கிறேன் அப்படின்னா அதுதான் நமக்கு லாஸ். இப்போ வாங்கின ரேட் என்னது? காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே என்னது? எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், நான் விற்கிற விலை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதான் லாஸ். அப்போ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ லாஸ் வேணும் அப்படின்னா லாஸில் நான் வாங்குற விலை தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ரெண்டுமே எனக்கு பர்சன்டேஜில் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் கொஷின் இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? நான் வாங்கின ப்ரைஸ் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இங்கே ப்ராஃபிட்ன்றது நமக்கு என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதே போல் லாஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இங்கே லாஸ்ன்றது நமக்கு என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மேலே ஆக மொத்தம் நமக்கு நியூமரேட்டரில் என்னது? டிஃப்ரென்ஸ். என்ன 2 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட டிஃப்ரென்ஸ் மேலே வந்துடும். ஓகேவா? கீழே எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கும். நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? நம்ம வாங்குகிற விலையை கம்பேர் பண்ணி தான் சொல்லுவோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ். சரியா? ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ஃபார்முலா தான் தேவைப்படுமா அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல ஃபார்முலா இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சும் பண்ணலாம். ஷார்ட்கட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பயுமே 100% அப்படின்னு வச்சுப்பேன். சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸை எப்பயுமே 100%ன்னு வச்சுப்பேன். இப்போது நான் ஒரு 500க்கு ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 500க்கு வாங்குற பொருளை நான் 20% ப்ராஃபிட்டில் விற்கணும், இல்லை 20% கெயினில் விற்கணும் அப்படின்னா என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்க. இது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். சரி, 500 ரூபாய்க்கு வாங்குற பொருளை நான் 20% ப்ராஃபிட்டோட விற்கணும். அப்போ நான் எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். ஸோ அப்படின்ற கொஷினுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும், காஸ்ட் ப்ரைஸு தெரியும். இங்கேயும் நமக்கு என்னது? காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். நமக்கு தெரியாத ஒரே ஒரு அன்னோன் செல்லிங் ப்ரைஸ் தான்.
ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 ஸ்டெப்பில் எப்படி ஆன்சர் போடலாம்னா, நான் காஸ்ட் ப்ரைஸை எப்பயுமே 100%ன்னு வச்சுப்பேன். இப்போ எனக்கு 20% ப்ராஃபிட் வேணுமா, ப்ராஃபிட்னா ப்ளஸ் பண்ணணும், லாஸ்னா மைனஸ் பண்ணணும். சரியா? அப்போ 100 + 20னா என்னது 120%. ஸோ அதுதான் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்னன்னு தெரியும், 500 ரூபான்னு தெரியுமா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், ஒரு பாக்ஸில் எழுத போகிறேன். ஸோ 100%ன்றது எனக்கு 500 rupees. அப்போ 120%ன்றது என்னது அப்படின்னு தான் எழுத போகிறோம். சரியா? இந்த பாக்ஸ்குள்ளே எழுதுறதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த 2 நம்பரையும் நான் வந்து கேன்சல் பண்ணலாம். அதை மாதிரி இந்த 2 சைடில் இருக்க 2 நம்பரையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 சைடில் இருக்கிறதையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 சைடு இருக்கிற நம்பரையும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் நடுவில் கிராஸாக டயக்னலை நான் கேன்சல் பண்ண முடியாது, மல்டிப்ளை தான் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், 100 500 120 தான் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அப்போது இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த 2 பக்கமும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அடுத்து மிச்சம் டயக்னல் மட்டும்தான் இருக்குது. ஸோ டயக்னலாக இருக்கிறத மல்டிப்ளை தான் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்னது 120 × 5 ஈக்குவல் டு, இங்கே கொஷின் மார்க்ன்றதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, x × 1. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 12 × 5 என்னது 60, அப்புறம் ஒரு 0 600. அப்போ நான் 600க்கு செல் பண்ணால் எனக்கு வந்து 20% ப்ராஃபிட் வரும் அப்படின்னு இந்த மாதிரி 2 ஸ்டெப்லேயே போட்டுடலாம். ஃபார்முலா தேவைப்படாது. ஓகேவா? ஸோ பட் ஃபார்முலாவுக்கு நமக்கு ஃபார்முலாவே ஸ்ட்ரைட்டாக சம்டைம்ஸ் கொஷினில் கேட்டாங்கன்னா அங்கே தேவைப்படும். சரியா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் பார்க்க போகிறோம். பார்க்க மாட்டோம். இன்னும் 2 டாபிக் இருக்கும். என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லாமல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒன்று வரும். அடுத்தது என்ன அப்படின்னா டேக்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைப் முடிச்சுட்டு அப்புறம் டிஸ்கவுண்ட் என்ன, டேக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, நமக்கு ப்ராஃபிட்னா லாஸ் ரெண்டுமே நமக்கு பேஸ்ட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ். கீழே எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும். ப்ராஃபிட்னு எப்போ சொல்லுவோம், எனக்கு செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ப்ராஃபிட். லாஸ்ன்னு எப்போ சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் லாஸ். ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்த பாக்ஸ்க்குள்ளே எப்படி போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸை எப்பயுமே 100% அப்படின்னு தான் வச்சுப்போம். ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா 100+ அப்படின்னு போடணும். லாஸ் வேணும்னா 100- அப்படின்னு போடணும். ஸோ இவ்வளோ தான் பேசிக்ஸ். ஸோ கொஷின் போகிறப்போ இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A man bought an old bicycle for 1500. He spends ₹500 on its repair and sells it for 1800. Find the percentage of his loss. ஸோ அப்போ லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பாட் அண்ட் ஓல்டு பைசைக்கிள் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இங்கே என்னது 1500. ஹீ ஸ்பெண்ட்ஸ் ₹500 ஆன் ரிப்பேர். வாங்கினதுக்கப்புறமா ரிப்பேருக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் காஸ்ட் ப்ரைஸில் தான் சேரும். ஸோ ப்ளஸ் 500 அண்ட் செல்ஸ் இட் ஃபார் 1800. அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்னது நமக்கு 1800. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்னது 2000, செல்லிங் ப்ரைஸ் 1800. அப்போ இங்கே நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் வேணும்னா மேலே எப்பயுமே ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸா, ஸோ 200 டிவைடட் பை கீழே எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ 2000 × 100. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 10, அப்புறம் இதை கேன்சல் பண்ணால் 10% அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் இல்லை செல்லிங் ப்ரைஸ் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்தது, ஃப்ரூட் வெண்டார் செல்ஸ் ஃப்ரூட் ஃபார் ₹200 கெய்னிங் ₹40. ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கெய்னிங் ருபீஸ் அப்படின்னா கெயின் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. கெயின் இல்லை ப்ராஃபிட் வந்து ₹40. செல்ஸ் அ ஃப்ரூட் ஃபார் 200னா செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னது 200. அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னது, இது வாங்கினதை விட 40 ரூபா ஜாஸ்தி வச்சு விற்றுருக்காங்க. ஸோ அதான் செல்லிங் ப்ரைஸு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்ன வந்துடும், 200 - 40 160. வெரி குட். ஸோ இப்போ இங்கே கெயின் பர்சன்டேஜ் வேணும். கெயின் பர்சன்டேஜ் வேணும்னா கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் × 100. ஸோ அப்போ இது என்னது கேன்சல் பண்ணால் 4, 100/4னா 25%. அடுத்து, some articles are bought at 2 for ₹15 and sold at 3 for 25. Find the gain percentage. நம்ம எப்பயுமே வந்து இங்கே கொடுத்துருக்குற அமௌண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஈக்குவலாக வச்சு தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கெயின் பர்சன்டேஜ் வேணும்னாலும் லாஸ் பர்சன்டேஜ் வேணும்னாலும். இங்கே என்னது 2 ஆர்டிக்கிளை எனக்கு 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ ஒரு ஆர்டிக்கிள் வந்து 15/2. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ் பாட்.
சோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னது 25 ரூபா 3 ஆர்டிக்கிள் வாங்குறதுக்கு. எனக்கு ஒரு ஆர்டிக்கிளுக்கு தான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும். ஸோ 25/3. இப்போ கெயின் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்னது, கெயின் பர்சன்டேஜ்னா மேலே கெயின், அதாவது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸு. ஸோ கெயின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குமா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை போடணும். ஸோ 25/3 மைனஸ் 15/2 பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15/2 இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கிடச்சிடும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 25 × 2 50, 15 × 3 45. ஸோ டிவைடட் பை 6, இங்கே 15/2. ஸோ இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 3யா. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 50 மைனஸ் 45னா 5, 5/3 × 15 × 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3. ஸோ 100/9 அப்படின்னு வரும். ஸோ 100/9னா 11ல் 99, மிச்சம் 1 இருக்கும். ஸோ 11 1/9%. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து, if selling price of 10 rulers is same as the cost price of 15 rulers, find the gain percentage. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்ட்ரைட்டாக ப்ரைஸ் கொடுக்கல. இங்கே என்ன கண்டிஷன்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் இஸ் சேம் அஸ், அதாவது இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷினில் ஒரிஜினலாக லாஜிக்காக யோசித்து போட்டோம் அப்படின்னா எப்படி வரும்னா, நம்ம இந்த ரூலருடைய ப்ரைஸை அசியூம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று காஸ்ட் ப்ரைஸு இல்லைனா செல்லிங் ப்ரைஸு ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எது அசியூம் பண்ணிக்கலாம், காஸ்ட் ப்ரைஸ் 1 ரூபா இல்லைனா செல்லிங் ப்ரைஸ் 1 ரூபா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு ஒரு ரூலரை செல் பண்ணுறதுக்கு 1 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துடும், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ் வந்து 15 ரூபான்னு வந்துருமா எனக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸு 15 ரூபா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் ஈக்குவல் டு 15 rupees. ஓகே. ஸோ அப்போ 1 ரூலர் என்ன வந்துடும், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் 15/10, அப்போ 1.5 rupees அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். ஒரு ரூலருக்கு தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கெயின் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், மேலே இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ 0.5 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 1 இன்ட்டு 100 அப்படின்னு போடலாம். ஸோ போட்டால் இங்கே ஆன்சர் என்ன வந்துடும், 50% அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைனா நமக்கு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபார்முலாவும் நம்ம எழுதலாம். என்ன ஃபார்முலானா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகிள்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலான்னா, நம்ம மேலே டிஃப்ரென்ஸு, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை கீழே இந்த செல்லிங் ப்ரைஸோட ஒய் இன்ட்டு 100 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம் அப்படின்னா ஆன்சர் போட்டலாம். இங்கே நம்ம காஸ்ட் ப்ரைஸ் 1 rupee அப்படின்னு அசியூம் பண்ணோம். அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி கெயின் கண்டுபிடிச்சோமா. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இதுவே போட்டுடலாம். இப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய். அப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸு, இதுதான் நம்மளுடைய ஒய். ஸோ எக்ஸு 15, ஒய் வந்து 10. அப்போ மேலே டிஃப்ரென்ஸ் 5 டிவைடட் பை ஒய் வந்து 10 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வரும். சரியா. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய ஃபார்முலா ஒன்றும் இல்லை, மேலே டிஃப்ரென்ஸு, கீழே செல்லிங் ப்ரைஸ் பக்கத்தில் என்ன ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும் இந்த கண்டிஷனுக்கு. ஓகேவா. ஸோ இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஃபார்முலா தான் மறந்துடும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே நீங்கள் அசியூம் பண்ணி லாஜிக்காக போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், காஸ்ட் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல்ஸ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு ஆர்டிக்கிள் வந்து 1 ரூபா அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு போடலாம். ஆனால் இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போமா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிக்கிள் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா மேலே டிஃப்ரென்ஸா. ஸோ 2 டிவைடட் பை கீழே எப்பயுமே ஒய் தான் போடணும். ஸோ டிவைடட் பை 10 இன்ட்டு 100. ஸோ இப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும் 20. ஓகேவா. இங்கே என்ன பண்ணோம், இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய். ஃபார்முலா என்னது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100. இப்போது 1 ரூபா அப்படின்னு அசியூம் பண்ணி போட்டால் என்ன வரும், காஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஆர்டிக்கிள் வந்து நான் 1 ரூபா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே 12 ஆர்டிக்கிள் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது 12 ரூபா அப்படின்னு வரும். ஸோ 12 rupees ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகிள்ஸ்.
அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிக்கிள் என்ன வந்துடும் 1.2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா என்னது 0.2 பை காஸ்ட் ப்ரைஸ் 1 இன்ட்டு 100, ஸோ 20%. இப்படியும் போடலாம். அடுத்து by selling 33 meters of cloth, one gains a selling price of 11 meters. Find the gain percentage. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, by selling 33 meters of cloth, gain என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெயின் வந்து எனக்கு selling price of 11 meters. Find the gain percentage. இப்போ போன சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, cost price of X article equal to selling price of Y article. இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 33 மீட்டர் செல் பண்ணோன்னா கெயின் எனக்கு 11 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு லாஜிக்காகவும் போடலாம், போன வாட்டி பார்த்தது மாதிரி ஃபார்முலாவும் இருக்குது. இங்கே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லாஜிக்காக போட்டால் கொஞ்சம் லென்த்தியாக வரும். ஸோ இதை லாஜிக்காக எப்படி போடலாம், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத். இப்போது செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 1 மீட்டர் கிளாத் வந்து நான் 1 rupees அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போது இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்னது எனக்கு 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத்தா, அப்போது 33 rupees. அப்போ கெயின் இங்கே என்னது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 11 மீட்டர்ஸ். 11 மீட்டர்ஸ் செல் பண்ணால் எவ்வளோ வரும், 11 rupees அப்படின்னு வரும். ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் 33, கெயின் 11, லாஜிக்காக யோசிக்கிறோம் அப்படின்னா. இப்போ கெயின் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ கெயின் பர்சன்டேஜ் வேணும்னா என்னது, கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், கெயின் 11 ரூபாய், இது 33 ரூபாய் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 33 மைனஸ் 11 போட்டுக்கலாமா. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 22 அப்படின்னு வந்துடும். ஸோ 11 by 22 இன்ட்டு 100. ஓகே தானே. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இதிலிருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு என்ன தெரியும், கெயின் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கெயின் 11 rupees, செல்லிங் ப்ரைஸ் 33 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடச்சிரும், 22ன்னு கிடச்சிரும். ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக 22 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதை 11 டைமில் கேன்சல் பண்ணால் 2, திரும்ப இதை 2ல் கேன்சல் பண்ணுறப்போ 50% அப்படின்னு வரும். ஸோ இப்படி லாஜிக்காக யோசிச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், போன வாட்டி போட்டதையே அப்படியே இன்வர்ஸ். போன வாட்டி என்ன பண்ணோம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிக்கிள் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிக்கிள். இதுக்கு வந்து நமக்கு கெயின் பர்சன்டேஜ் என்ன பார்த்தோம், எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100%ன்னு பார்த்தோம். இங்கே எனக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பை செல்லிங் எக்ஸ் ஆர்டிகிள்ஸ், கெயின் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பை செல்லிங் எக்ஸ் ஆர்டிகிள்ஸ் கெயின் வந்து ஒய் ஆர்டிக்கிள் செல் பண்ணுற கெயின் கிடைக்குது அப்படின்னா இதனுடைய இன்வர்ஸ் அப்படியே. ஸோ ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு 100. ஸோ இங்கே ஒய்ன்றது எங்கே இருந்தது, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகிள்ஸ். இங்கே ஒய்ன்றது என்னது, கெயின் ஒய் பர்சன்ட். ஸோ அந்த கெயினை தான் வந்து இங்கே போடுறோம். சரியா. ஸோ இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், இங்கே பை செல்லிங் 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத். அப்போ இது எக்ஸு, இது ஒய். அப்போ மேலே ஒய் போடணுமா. ஸோ 11 டிவைடட் பை கீழே எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ 22 இன்ட்டு 100 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு இந்த ஸ்டெப்பு வந்துடும். சரியா. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் இன்னும் ஒன்று இருக்குது, என்னென்னா செல்லிங் எக்ஸ் ஆர்டிக்கிள் இஃப் ஒன் கெயின்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகிள்ஸ். இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, பை செல்லிங் எக்ஸ் ஆர்டிக்கிள் கெயின் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே இதில் எனக்கு அடுத்த ஃபார்மேட்டு எக்ஸ் ஆர்டிக்கிளை நான் செல் பண்ணுறப்போ கெயின் வந்து காஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ரெண்டுமே செல்லிங் இருந்துச்சு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் போட்டாச்சு. ஸோ இங்கே செல்லிங் எக்ஸ் ஆர்டிகிள்ஸில் கெயின் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகிள்ஸ்ன்னு இருந்தால் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒய் பை எக்ஸ் இன்ட்டு 100. எது ஒய் எது எக்ஸ்ன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. ஸோ இங்கே ஒய்ன்றது எனக்கு என்னது, கெயின். இங்கேயும் ஒய்ன்றது கெயின் வந்து எவ்வளோ அப்படின்றது. ஆனால் இங்கே கெயின் செல்லிங் ப்ரைஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கெயின் வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. சரியா. இங்கே எக்ஸ்ன்றது சேம். ஓகேவா. ஸோ இந்த 3 மெத்தடையும் நோட், 3 ஃபார்முலா மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நோட் அப்படின்னு போட்டு இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஷின், அடுத்த டைப் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ப்ராஃபிட் பர்சன்ட், லாஸ் பர்சன்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸு, இல்லை செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அதுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பெருசாக எதுவும் இல்லை. இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்,
profit percent equal to profit by அப்படின்னு பார்த்தோமா profitனா selling price minus cost price by cost price into 100 ன்னு பார்த்தோம் இதே ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இங்கே இருக்குது ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் இந்த 100 ஃபஸ்ட் இங்கே கொண்டு வந்துடலாமா ப்ராஃபிட் பை 100 அப்படின்னு வந்துருமா அப்போது இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் பி பை 100 ஈக்குவல் டு இங்கே செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் minus cost price by cost price so minus 1 இருக்கும் so இந்த minus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும் profit by 100 plus 1 equal to selling price by cost price அப்போ இங்க இருந்து selling price எப்படி எழுதலாம் selling price equal to cost price into 1 plus p by 100 அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா 100 plus p by 100 அப்படின்னு போடலாம் ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஃபிட்னா 100 ப்ளஸ் பண்ணுங்கள் லாஸ்னா 100 மைனஸ் பண்ணுங்கள் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பை செல்லிங் அ கார் ஃபார் 1,40,000 a man suffered a loss of 20%. வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கார் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே 100ன்னு வச்சுக்கணும்னு சொன்னோன்னா அந்த 100 தான் நமக்கு என்னன்னு தெரியாது ஸோ எக்ஸ் இப்போ செல்லிங் அ கார் ஃபார் 1,40,000 suffered a loss of 20%. லாஸ்னா என்னது 100லேருந்து மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ 100 minus 20 8 ஸோ 80 ஸோ 80ல் 1,40,000 அப்படின்னு போடுறோம் ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே எழுதிட்டா இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம் இது ரெண்டும் கேன்சல் இது ரெண்டும் கேன்சல் இது ரெண்டும் கேன்சல் டயக்னலாக நம்ம மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இந்த ஜீரோ போயிடுமா ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இது 2 அப்படின்னு வந்துடும் இங்கே 2ல் 8 மிச்சம் 2 ஸோ 5 4s are 20 அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 7,000 இப்போ நமக்கு வேண்டியது எக்ஸ் மட்டும்தான் அப்போ 25 டயக்னல் மட்டும் தானே மிச்சம் இருக்குது ஸோ 25 into 7,000 ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு 1 தான் இருக்குது ஸோ எக்ஸ் into 1 ஸோ எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கான காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கிடச்சிடும் ஸோ 25 into 7 என்னது 35 3 ஸோ 14 17 ஸோ அப்போ 1,75,000 தான் வந்து என்னது நமக்கான காஸ்ட் ப்ரைஸ் ஸோ ஆப்ஷன் டி ஸோ இந்த மெத்தட் புரிஞ்சிருச்சா பாக்ஸ் மெத்தட் இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் பார்க்குறப்போ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அங்கே வந்து 2-3 டைப்பில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் 2-3 ஸ்டெப்பாக ஸோ அங்கே ஃபார்முலா இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி 2 ஸ்டெப்லேயே போடலாம் ஓகே தானே இந்த மெத்தடில் யாருக்காவது டவுட் இருக்கா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா மேலே இருக்கிற ஃபார்முலாவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் ஸோ மேலே என்ன ஃபார்முலா இருந்தது காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும் ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு மேலே என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸு லாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ லாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும் ஸோ அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஓகே ஓகே ஸோ அடுத்து டேபிள் இஸ் சோல்டு ஃபார் 414 அட் ப்ராஃபிட் 15%. ஹவு மச் இட் காஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு எடுத்துப்போம் எக்ஸு ப்ராஃபிட் 15% அப்போ 115 100 + 15 115 அதுதான் நமக்கு என்னென்னா 414 rupees அப்படின்னு கிடச்சிடும் ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ இது எந்த டேபிளில் நம்ம சால்வ் பண்ணலாம் இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இது 20 இது 23 அப்படின்னு வரும் இப்போ நமக்கு ஆப்ஷனில் எதுவுமே வந்து பாயிண்டில் இல்லை அப்போ 23 414 கண்டிப்பாக கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஸோ 23னா 1ல் 23 ஸோ 41ல் 23 போச்சு அப்படின்னா 33 18ன்னு வருமா ஸோ 184 23ல் 8னா 24 2 ஸோ 184 அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 18 அப்படின்னு கிடச்சிடும் ஸோ இப்போ டயக்னலாக இங்கே 20 இங்கே 18 தான் இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 20 × 18 விச் இஸ் ஈக்குவல் டு 360 ஓகே தானே இந்த மெத்தட் அடுத்து a man is sold sorry an article is sold for 555 at a loss of 7.5%. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் என்ன ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100 அந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போது வந்து எனக்கு செல்லிங் ப்ரைஸ் லாஸ் ஆஃப் 7.5 அப்போ 100 - 7.5 அப்படின்னு போடுவோம் ஸோ
ஸோ 100 minus 7னா 93, 7.5னா 92.5. ஸோ 92.5 இங்கே வந்து 555 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோன்னா என்ன பண்ணணும், இந்த ரோவில் இருக்கிற ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பை 10 அப்படின்னு பண்ணணும். இது மட்டும் தனியாக பண்ணக்கூடாது, சரியா? ஸோ அப்படி பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம், இல்லை பாயிண்ட்டோடு வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 111. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 1ல் 5 மிச்சம் 4, 8ல் 40 மிச்சம் 2னா 18.5 அப்படின்னு வருமா? ஸோ 18.5. இதுக்கு மேலே இதை எப்படி கேன்சல் பண்ணலாம், இல்லைனா இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே டிவைட் கூட பண்ணிக்கலாம். ஸோ 1100 டிவைடட் பை 18.5. 18.5ஐ 18 1/2ன்னு எழுதிட்டு ஃப்ராக்ஷனில் எழுதிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ 36 37/2ன்னு வருமா? ஸோ இது 37, இது 2. ஸோ 37 டேபிளில் இது கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன தான் இருக்குது, ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ 37 டேபிளில் 111 அப்படின்னு போகுதான்னு பாருங்கள். ஸோ 37 × 3 21. ஸோ 111 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து 300. ஸோ 300 × 2 600 தான் நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ பாயிண்டில் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போடலாம் கேன்சலேஷன். அடுத்து, if selling an article for 820 causes 10% loss on selling price, find the cost price. ஸோ இங்கே என்னது 100x காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் வந்து 10%. அப்போ 100 - 10 90. செல்லிங் அண்ட் ஆர்டிகல் ஃபார் ருபீஸ் என்னது 820. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 90%ன்றது தான் எனக்கு 820. ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 9ல் 81 தான் வரும், 82 கேன்சல் ஆகாது. ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 8200/9. கண்டிப்பாக பாயிண்டில் தான் வரப்போகுது. ஸோ பாயிண்டில் வர ஒரே ஒரு ஆப்ஷன் இது தான். ஸோ 9ல் 81 மிச்சம் 1, 1ல் 9 மிச்சம் 1னா 1 911 பாயிண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்து, if the profit earned on selling an article for 810 is same as a loss on selling it for 530, find the cost price. So profit earned on selling an article of 810. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த ரேட்டில் செல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ப்ராஃபிட் எனக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த ரேட்டில் செல் பண்ணுறதுக்கான லாஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் அப்படின்னு தான் பண்ண போகிறோம். ப்ராஃபிட்னா நமக்கு என்னது, செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குமா? ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 810 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு லாஸ். ஸோ இங்கே லாஸ்ன்றது நமக்கு என்னது, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், கரெக்டாக? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் இங்கே லாஸ்ட்டில் செல்லிங் ப்ரைஸ் என்னது 530. இப்போ நமக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு அண்ணன் தான். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 810 இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 530 which is equal to twice of cost price. அப்போது இங்கே 40 8 + 5 1340 equal to 2 cost price. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது 6ல் 12 மிச்சம் 1. ஸோ 670 is the answer. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கோபி sold a laptop at 12% gain. If it has been sold for 1200 more, the gain would be 20%. Find the cost price of the laptop. இங்கே என்ன சொல்கிறாங்க, கோபி வந்து 12% கெயினுக்கு இவ்வளோ ப்ரைஸில் செல் பண்ணியிருக்காங்க, சரியா? இவ்வளோ ப்ரைஸில் செல் பண்ணல, 12% கெயினுக்கு செல் பண்ணியிருக்காங்க. இப்போது அதே லேப்டாப்பை நான் 20%க்கு செல் பண்ணால் எனக்கு இந்த 1200 எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜுடைய அமௌண்ட்டு தான் இது, கரெக்டாக? 12% இல்லாமல் நான் 20% செல் பண்ணியிருந்தா 1200 ஜாஸ்தியாக வந்திருக்கும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா பர்சன்ட் இருக்குது பாருங்கள், 8%. அந்த 8% தான் 1200. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்போ எப்படி வச்சுப்போம், 100% வச்சுப்போமா? ஸோ அந்த 100% எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா பாக்ஸ் மெத்தடில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இங்கே புரியுதுல, பாக்ஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த 1200 ஜாஸ்தி. ஸோ அதனால நான் அந்த 8% 1200 ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 100%ல் இந்த எக்ஸ் என்னன்னு போடுறோம், ஓகே? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 15,000 மேடம்.
15,000 வந்துச்சு. ஓகே, 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 300, அடுத்து இதை கேன்சல் பண்ணால் 150. ஸோ 15,000. ஓகே, ஸோ இந்த கொஷின் நீங்களா ட்ரை பண்ணுறீங்களா? என்ன இருக்குன்னு பாருங்கள். By selling a speaker for 768, man loses 20%. In order to gain 20%, how much he sell the speaker? So, எனக்கு selling a speaker for 768, man loses 20%. So, 20% na 100%ன்றத நான் cost price xன்னு வச்சுப்பேன். So, loss 20 na 80%. அதுதான் 768. இப்போ எனக்கு gain 20% வேணும்னா selling price என்னன்னு கேட்குறாங்க. கெயின்னா எனக்கு என்னது 100 + 20. ஸோ 120 வேணும்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே 100ன்னு போட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸே அவங்க கேட்கல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது நமக்கு தேவையே இல்லை. இப்போ 80%னா இது, அப்போ 120%னா என்னது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சிங்கிள் ஸ்டெப்பில் போட்டுடலாம். புரியுதுல? எனக்கு 20% லாஸு, அப்போது 768. அப்போ 20% கெயின் வேணும்னா எவ்வளோ செல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 20% கெயின்னா 100லேருந்து +20. ஸோ 120% எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும். இப்போ இதுவே நம்ம ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம், இங்கே ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் இது, இந்த லாஸ், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த காஸ்ட் ப்ரைஸையும் கெயினையும் வச்சு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா 2 விதமாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப்பு. ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். நம்ம இங்கே 100x எப்பயும் ஈக்குவேட் பண்ணுவோம், ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க. இங்கே காஸ்ட் ப்ரைஸே கேட்கல நமக்கு. 20% ஜாஸ்தினா எவ்வளோ செல் பண்ணணும் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டாக 120ன்னு போட்டு ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 0 கேன்சல், இது 2, இது 3யா. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது, 3ல் 6, மிச்சம் 1, 8, 4. ஸோ 384. அப்புறமா டயக்னலாக மல்டிப்ளை தான் பண்ண முடியும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 384 × 3. ஸோ இங்கே 12, 1, 24, 25, 2, 11. ஸோ 1152 தான் ஆன்சர். ஓகே தானே? இந்த கொஷினில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதுல்ல? ஓகே, சரி. ஸோ அடுத்த கொஷின். அடுத்து, பை செல்லிங் a flower pot for 528 woman grains, at what price should she sell it to gain 25%? ஸோ இது போன மெத்தட் மாதிரியே தான். பாக்ஸ் மெத்தடில் போட்டுட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பாப்போம். போட்டுட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே பாக்ஸ்குள்ளே என்ன போடணும், பை செல்லிங் a flower pot for 528 woman gains 20%. அப்போ 120% 528. At what price should she sell it to 25% gain? அப்போ 125% என்னது? அவ்வளோதான் கொஷின். ஸோ இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ல் 10, 24. இது வந்து 25 அப்படின்னு வருமா? அடுத்து இதை 24 டேபிளில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 24 இல்லை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 12, இது என்னது 2ல் 4, மிச்சம் 1, 6, 264. இதை 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ல் 24, மிச்சம் 2, ஸோ 22. அப்போது 22 × 25 தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 25 × 20ன்னு போட்டோன்னா 500ன்னு வருமா? ஸோ அதுக்கப்புறம் 25 × 2ன்னு போட்டால் 50. ஸோ அப்போ ஆன்சர் 550. ஓகே, வெரி குட். ஸோ அடுத்த கொஷின். அடுத்தது பாருங்கள். A man buys an article for ₹180 and makes an overhead expense which are 12% of the cost price. At what price must he sell it to gain 5% அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ buys an articleனா இது காஸ்ட் ப்ரைஸ், ஓகேவா? மேக்ஸ் அண்ட் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஸோ 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னதுனால 112 அப்படின்னு போட்டுட்டு 150 ப்ளஸ் அந்த அமௌண்ட் போடலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இந்த 12% என்னன்னு இங்கே காஸ்ட் ப்ரைஸோட கண்டுபிடிச்சிட்டு 100 கூட போட்டு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 12% ஆஃப் 150 என்ன வரும்? ஸோ இது 0, இது 6, 5. ஸோ இதை 5 டேபிள்னா 3, 18 rupees வருதா? ஸோ அப்போது இது என்னது ப்ளஸ் 18, அப்போ 168ன்னு வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னது 100% ஈக்குவல் டு 168. இப்போ கெயின் எனக்கு 5% வேணும்னா 105 எவ்வளோ? அவ்வளோதான். ஸோ இப்போ இதை 5 டேபிள்னா 20, 21. இது 2 டேபிள்னா 10, 84. திரும்ப இங்கே 5, 42.
இப்போ டயகனலாக என்ன தான் பண்ண முடியும், மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ 21 × 42/5. ஸோ பாயிண்டில் தான் ஆன்சர் வருமா? ஸோ பாயிண்டில் ஆன்சர் வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 176.4. அடுத்தது வந்து நெட்டு சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ நெட்டு சேஞ்ச் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து 2 டைப் ஆஃப் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து எனக்கு ஒரு ஆர்டிக்கிளை நான் வந்து செல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஒரு ஆர்டிக்கிள். அதில் நான் 120 ரூபாய்க்கு செல் பண்ணுறப்போ எனக்கு 5% கெயின் வந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு ரீசன்னால் நான் வந்து 5% கெயினுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் அமௌண்ட் இந்த 120லேருந்து நான் 5% கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட்டில் ஏதோ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு டோட்டலாக ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 5% கெயினுக்கு, அப்புறம் இருக்கிற அமௌண்ட்லேருந்து 5% கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக எனக்கு கெயினா லாஸா அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணலான்னா ரொம்ப யோசித்து போடுறத விட ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா பெரிய ஃபார்முலாலாம் இல்லை, குட்டி ஃபார்முலா தான். ஸோ நெட் சேஞ்ச் அப்படின்றத percentage increase plus percentage decrease plus percentage increase into percentage decrease divided by 100 அப்படின்னு போடலாம். இங்கே எப்பயுமே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான், இங்கே எப்பயுமே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு கொஷினில் ரெண்டுமே டிக்ரீஸ் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுமே டிக்ரீஸே நம்ம போட்டுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் டிக்ரீஸ்ன்னு இருக்கிறப்போ நாங்கள் வேல்யூஸை மைனஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இன்க்ரீஸ்ன்னு இருக்கிறப்போ ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே எனக்கு டிக்ரீஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே நான் மைனஸ் போடுவேன். இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மைனஸில் டிக்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா போடணும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ 2 ஸ்டவ் இருக்குது, இல்லை 2 வாட்ச் இருக்குது. ஸோ அதை வந்து நான் 500 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகேவா? ஸோ நான் 2 வாட்சையும் நான் வாங்கின விலை வேறு வேறையாக இருக்கும். ஓகே, ஆனால் 2 வாட்சையும் நான் விற்கிறது வந்து இந்த 500 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். ஸோ அப்படி விற்கிறப்போ எனக்கு ஒரு இடத்துல வந்து லாஸ் ஆகுது, இன்னொரு இடத்துல கெயின் ஆகுது. அப்போது இது ரெண்டையும் சேர்த்தா இங்கே லாஸ் இங்கே கெயின் வருதுல்ல. ஸோ இது ரெண்டையும் மொத்தமாக சேர்த்தா எனக்கு ஃபைனலாக கெயினா லாஸா அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். அது 2 ரிஸ்ட் வாட்ச், இல்லை 2 ஸ்டவ்வு, இல்லை 2 ரப்பர் பேண்ட் அப்படின்னு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லாஸ் பர்சன்டேஜும் கெயின் பர்சன்டேஜும் ஒரே பர்சன்டேஜாக கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபைனலாக ஆன்சர் வந்து x²/100 போட்டால் போதும். அது என்னது அப்படின்னா லாஸ் தான். இப்போ எனக்கு 500 ரூபாய்க்கு நான் வந்து 2 வாட்ச்சு விற்றுட்டேன். விற்றதில் எனக்கு இங்கே லாஸ் வந்து 5%, இன்னொரு வாட்சை விற்றதில் எனக்கு கெயின் வந்து 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இங்கே பர்சன்டேஜ் சேமா, லாஸ் பர்சன்டேஜும் கெயின் பர்சன்டேஜும் சேம் அப்படின்னா ஃபைனலாக எனக்கு ஆகக்கூடியது லாஸ் தான். எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்னா x²/100. x²ன்றது இந்த 5, ஸோ 5²/100 அப்படின்னு போட போகிறோம். ஸோ 25/100 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 தான் லாஸ் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இதுவே எனக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து வேறு வேறையாக இருந்துச்சு அப்படின்னா அதை லாஜிக்காக எலாபரேட்டாக போட்டு தான் ஆகணும். ஸோ அது எப்படி போடலான்றதுக்கும் சம் இருக்குது, பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A man sells 2 wristwatch at 594 each. One gain on one he gains 10%, on other he gains loss 10%. Find the gain or loss percent on a whole. ஸோ 2 wrist watch இருக்குது. ஸோ ரெண்டையுமே செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 594 தான். ஆனால் ஒன்றை விற்கிறப்போ எனக்கு கெயின் 10% வருது, இன்னொன்றில் எனக்கு லாஸ் 10% வருது. ஃபைனலாக எனக்கு கெயினாக லாஸா 2% சேமாக இருக்குது. அப்போ ஃபைனலாக கண்டிப்பாக லாஸ் தான். எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்னா x²/100. ஸோ 10/10/100. ஸோ அப்போ எவ்வளோ லாஸு, 1% லாஸ். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே கெயின் இங்கே லாஸ்ன்னு ஏன் வருது, ஏன்னா இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வேறு, இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வேறையாக இருக்கிறதுனால தான் வருது. அப்போ யூஸ்வலாக நம்ம போடணும் இந்த x²/100 இந்த ஃபார்முலா இல்லாமல் யூஸ்வலாக போடணுன்னா என்ன பண்ணணும், இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், இங்கேயும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எனக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் டோட்டல் செல்லிங் ப்ரைஸை வச்சு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்போ எனக்கு இந்த 2% வெவ்வேறையாக இருக்கிறப்போ அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இங்கே சிம்பிளாக x²/100 அப்படின்னு போட்டால் போதும். அடுத்த கொஷின். A man sold 2 gas stoves for rupees 8,400 each. He sold one at a gain of 20% and the other at a loss of 20%. Find gain or loss in whole transaction.
ஸோ இங்கே எவ்வளோ வேணால் அமௌண்ட் இருக்கட்டும். இங்கே எனக்கு கெயினு லாஸ் பர்சன்டேஜ் சேம் அப்படின்னா என்னது, எனக்கு லாஸ் தான். எவ்வளோ லாஸு, எக்ஸ் ஸ்கொயர் பை 100. எக்ஸ் என்னது இங்கே 20. ஸோ 20 × 20 பை 100. ஸோ எவ்வளோ லாஸு, 4% லாஸ். ஸோ லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து போடணும். ஸோ லாஸ் வந்து 4%. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், வைதேகி சோல் ருபீஸ் சாரி 2 sarees ஃபார் 2200 ஈச். ஸோ என்ன பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரைஸ் 2 saree 1200 1200. ஆன் ஒன் ஹி கெயின்ஸ் 10%. ஸோ ஒரு இடத்துல கெயின் 10%. ஆன் அதர் ஷீ லாஸஸ் 12%. கேல்குலேட் கெயினா லாஸா, ஹோலா கெயினா லாஸான்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு தான் கெயினா லாஸான்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி பாக்ஸ் மெத்தட் போடலாம். ஸோ 100ன்றது எப்பயுமே நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ் 1. இங்கே என்னது கெயின் 10. ஸோ 110 அப்படின்னா என்னது 1200 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், இந்த 0 கேன்சலா. அடுத்து இங்கே 11200 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும், 1200. அப்புறம் இங்கே ஒரு 0. ஸோ டிவைடட் பை 11 அப்படின்னு வரும். 12,000 by 11 போட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே என்ன வரும், 100 காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. இங்கே லாஸ் 12% அப்படின்னா 88. ஸோ 88 அப்படின்னு போட்டோன்னா இங்கே இது என்னது, அதுதான் எனக்கு வந்து 1200. ஸோ இப்போ இங்கே எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 2 கிடச்சிடும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 2 என்ன வேல்யூ, 1200 00 by 88. ஸோ இந்த ரெண்டு காஸ்ட் ப்ரைஸையும் ஆட் பண்ணணும். இங்கே டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 2400. ஸோ இங்கே டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு போடணும். ஸோ 12,000 by 11 போட்டால் என்ன வரும், 1ல் 11 மிச்சம் 1. ஸோ 0 1090 சம்திங் வருமா, 1090. ஓகே, பாயிண்டில் சம்திங் வரும். இங்கே 88ன்னு போடுறப்ப என்ன வரும், எனக்கு ஃபைனலாக ரெண்டு காஸ்ட் ப்ரைஸையும் ஆட் பண்ணால் எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள். இங்கே வந்து 1363.6 சம்திங் வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 2453.63. ஓகே, ஸோ 2453.63. ஸோ இப்போ எனக்கு இங்கே பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர்ட் டு செல்லிங் ப்ரைஸ். அப்போ இங்கே லாஸ் தான் இருக்க போகுது. ஸோ லாஸ் எவ்வளோ இருக்குது, 53 rupees. ஸோ 53.5 சம்திங் இல்லை. ஸோ 53 கீழே வந்து என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 2453.63 × 100. இதெல்லாம் கேல்சி இல்லாமல் பண்ண முடியாது. நம்பர்ஸ் மேக்ஸிமம் நமக்கு ஹோல் நம்பர் வர மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி RRB ரெண்டுலையுமே கொடுப்பாங்க. இது ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்த சம் தான். ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க இந்த சம். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். மேம் 2200 தானே மேம் செல்லிங் பிரைஸ். இது 22/9 மேம் செல்லிங் பிரைஸ் 2200 தானே மேம். செல்லிங் பிரைஸ் 1200 1200 ரெண்டையும் ஆட் பண்ணா 2400 இல்ல. क्वेश्चनல 2200 தானே இருக்கு மேம். பாத்தி போட்டீங்க. ஓகே அப்ப இங்க இருந்து எல்லாமே மாறும். சோ இது 2200 இது 2200 சாரி. ஓகே சோ அப்ப இது வேற இடத்துல இந்த சம் போடலாமா? ஒரே நிமிஷம்.
ஸோ அது 2200 வச்சு போட்டு சால்வ் பண்ணுங்கள். இது வரேன். ஸோ எவ்வளோ நேரம் கழிச்சு பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போட்டோம். ஓகே, ஸோ இங்கே என்னது 2200. ஓகே, 100 இங்கே ஃபஸ்ட்டு 2200ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மாறும், இங்கேயும் 2200. ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து 2200 ஃபஸ்ட்டு கேஸில். செகண்ட் கேஸ்லேயும் அதே செல்லிங் ப்ரைஸ் 2200. ஃபஸ்ட்டு இதில் கெயின் எவ்வளோ 10%, அடுத்ததில் லாஸ் வந்து 12%. ஸோ இங்கே கெயின் 10%, லாஸ் 12%. ஸோ இப்போ இங்கே சிபி வேணும், காஸ்ட் ப்ரைஸ் வேணும். அப்போ இங்கே என்னது 100 வந்து காஸ்ட் ப்ரைஸ். அப்போது கெயின் 10% அப்படின்னா 1110 2200. ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 11ல் 20. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே 2000. இங்கே என்னது 100 காஸ்ட் ப்ரைஸ், இங்கே 88 வந்து நமக்கு 2200. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்துடும், இப்போ 22 டேபிளே கேன்சல் பண்ணால் இது 4, இது 100. ஸோ அப்போ டயக்னலாக என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை தான் பண்ண முடியும். ஸோ 100 00/4 அப்படின்னா 2ல் 8 மிச்சம் 2. ஸோ 2500. ஸோ இதை ரெண்டு இதை தனித்தனியாக போடுறதுக்கு சிங்கிள் ஸ்டெப்லையும் போடலாம். சிங்கிள் ஸ்டெப்பில் போட்டால் என்ன வரும், 100 காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். 110 வந்து 2200, அடுத்து 88 2200. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வச்சு சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் வச்சு சால்வ் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும். ஸோ ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரே இதிலே கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 2000, இது 2500. அப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 4500. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4400. சாரி, இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 4400. அப்போ இங்கே ஃபைனலாக என்னது, நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ லாஸ் தான் இருக்க போகுது. ஸோ லாஸ் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 100 rupees டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் 4500 இன்ட்டு 100. ஸோ 20 கேன்சல். 100/45. 45 இன்ட்டு 2 வந்து 19 வருமா. ஸோ 2 10/45. அதுக்கப்புறம் இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2/9% லாஸ். ஓகே, ஸோ 2/9% லாஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்து, if a price of an item is increased by 30%, then decreased by 30%, final price compared to the original price எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நெட் சேஞ்ச், ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த நெட் சேஞ்ச் இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறமா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸை 30 + 30னே போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் டிக்ரீஸை மைனஸில் போடணும். ஸோ -30, அப்புறமா +30 -30 டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 0 தான் வரும். அப்போ இங்கே ஆன்சர் என்னது, -9% அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மைனஸ்ன்றது நமக்கு ஃபைனலாக பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோ, 9% டிக்ரீஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே 30 இன்க்ரீஸ் அப்புறம் 30 டிக்ரீஸ் அப்படின்னா ஃபைனலாக 0 தான் வரும் அப்படின்னு போடக்கூடாது. எனக்கு இங்கே நான் 100 rupees அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், 30% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா 130 வரும். இந்த 130லேருந்து நான் என்ன பண்ணுவேன், திரும்ப 30 டிக்ரீஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ 100ல் 30ன்றது எனக்கு 30 தான் இருக்கும். 130ல் 30ன்றது நமக்கு அது 30 இருக்காது இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால இங்கே இன்க்ரீஸ் 30 டிக்ரீஸ் 30 அப்படின்னா டோட்டலாக எனக்கு 0% தான் அப்படின்னு போடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்த கொஷின். அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோமா. இப்போ என்ன பார்க்க போகிறோம், டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு எப்பயுமே எதுலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கொடுப்பாங்க. எம்ஆர்பி ரேட் அப்படின்னு பார்த்துருப்போம்ல. ஸோ நம்ம ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே எம்ஆர்பி அப்படின்னு இருக்கும். ஸோ மார்க்கெட் ரீட்டைல் ப்ரைஸ், இங்கே ஆனால் மார்க்கெட் ரீட்டைல்லாம் கொடுக்க மாட்டாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அங்கே நம்ம ப்ராஃபிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன 2 ப்ரைஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு 2 பார்த்துருப்போம்.
இங்கே டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ப்ரைஸ் தான் பார்ப்போம். என்னென்ன ப்ரைஸ்னால் எம்பி மார்க்கெட் ப்ரைஸ், இன்னொன்று வந்து செல்லிங் ப்ரைஸ், இதுதான் பார்ப்போம். இங்கே காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சு போட்டோமா, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸை தான் 100 அப்படின்னு வச்சு போடுவோம். ஸோ டிஸ்கவுண்ட்டுன்றது நான் என்ன சொன்னேன், எம்ஆர்பி ரேட்டில் தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்போ டிஸ்கவுண்ட் நம்ம எப்படி சொல்லலாம், மார்க்கெட் ப்ரைஸ் எம்பி மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் வேணும் அப்படின்னா என்னது, டிஸ்கவுண்ட் டி டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் எப்பயுமே நான் மார்க்கெட் ப்ரைஸ் மேலே தான் கொடுப்பேன். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் பர்சன்ட் இன்ட்டு 100. இவ்வளோ தான் ஃபார்முலா. ஆனால் நமக்கு இந்த டிஸ்கவுண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்தையும் கலந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு எடுத்துப்போம், இங்கே எம்ஆர்பி 100ன்னு வச்சுப்போம். ப்ராஃபிட் லாஸ்ன்னு வந்தாலே இது ரெண்டை பற்றி மட்டும் தான் பேசுவோம். டிஸ்கவுண்ட்னு வர்றப்போ இந்த ரெண்டு எம்பி மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸை பற்றி மட்டும் தான் பேசுவோம். சரியா? ஸோ இப்போ இங்கே டிஸ்கவுண்ட்டில் கொஷின் வந்து வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. ஃபார்முலா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பைசைக்கிள் மார்க் ஆஸ் ₹1500 இஸ் சோல்டு ஃபார் 1350. அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 1350, மார்க்கெட் ப்ரைஸ் எம்பி வந்து 1500. இப்போ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ன்றது என்னது, மேலே பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னது 50, இங்கே ஒரு 100 ரூபாய், அப்போ 150. ஸோ 150 பை மார்க்கெட் ப்ரைஸ், ஸோ 1500 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இது 10%. ஸோ ஆன்சர் 10. அடுத்து இந்த லிஸ்ட் ப்ரைஸ்னாலும் மார்க்கெட் ப்ரைஸ்னாலும் ஒரே இது தான் வரும். ஸோ லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அ ஃப்ராக் இஸ் ₹220. டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% ஆன் சேல் இஸ் அனௌன்ஸ்டு. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அண்ட் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட்டு 20% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே என்னது, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹220. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20%. டிஸ்கவுண்ட்னா என்னது, நம்ம எப்பயுமே 100லேருந்து மைனஸ் தான் பண்ணணும். அப்போது இங்கே மார்க்கெட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கிட்டா 100 220, டிஸ்கவுண்ட் எப்பயும் மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 100 - 20 80 எவ்வளோ அப்படின்னு போட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது கிடச்சிருமா. ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல்னா டயக்னலாக மல்டிப்ளை மட்டும் தான். ஸோ 22 × 8, ஸோ 16 176 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 176 இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ₹44 அப்படின்னு வரும். கிளியரா? ஸோ அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் 100, டிஸ்கவுண்ட்னா எப்பயுமே மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 100லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆல்மிரா இஸ் சோல்ட் அட் ₹5225 ஆஃப்டர் அலோவிங் a discount of 5%. ஃபைண்ட் இட்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ 100 தான் மார்க்கெட் ப்ரைஸ், என்னன்னு தெரியாது. டிஸ்கவுண்ட் 5%னா 100 - 5, ஸோ 95. இதுதான் நமக்கு என்னது 5225. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன, இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள், 5500 வருதானு. ஸோ இந்த கொஷின் கேன்சல் இது வந்துச்சா? ஸோ இதை 5 டேபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ணிங்கன்னா 55 அப்படின்னு வரும். ஸோ 5500 ஆன்சர். அடுத்து ட்ரேடர்ஸ் பை அன் ஆர்டிக்கல் ஃபார் 1200 and marks it over 30% above the cost price. He then sells it after allowing a discount of 20%. Find the profit percent. So seller buys an article for 1200. Buys அப்படின்னா இங்கே cost price 1200 and marks it 30% above. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னது, இதிலிருந்து 30% ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் 30% ஆஃப் 1200. ஸோ 30% ஆஃப் 1200 என்ன வந்துடும், 30% ஆஃப் 1200னா 316 வருமா? ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1200 + 360, இங்கே 360. இதுதான் எனக்கு 30%. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ளஸ் 30% அபவ் சிபி அப்படின்னா இங்கே 1560 அப்படின்னு கிடச்சிரும்.
ஓகேவா? அடுத்து he then sells it after allowing a discount of 20%. Find the profit percent கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு என்னது 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்ட் வேணும். ஸோ ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிறப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருந்தால் தான் பேச முடியும். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இல்லை. செல்லிங் ப்ரைஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்குமா? ஸோ 100, 15, 60. டிஸ்கவுண்ட் வந்து 20%. அப்போ 100 - 20 80 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது 156 × 8. அப்போ 8 6 are 48, 4 இங்கே 8 5 are 40, 44, 4 1248 தான் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் 1248, இது காஸ்ட் ப்ரைஸ் 1200. அப்போ இங்கே என்னது நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ இது ப்ராஃபிட் தான். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் போடுவோமா? காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ 48 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 4% ப்ராஃபிட் அப்படின்னு வரும். ஓகேவா? தெளிவாக இருக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே தானே இந்த கொஷின்? அடுத்து போன கொஷின் மாதிரியே இருக்கே. 1200 and marks it 30% above the cost price. He sells it after allowing a discount 20%. Selling price and profit percentage. இங்கே அவங்க செல்லிங் ப்ரைஸும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். செல்லிங் ப்ரைஸ் மேலேயே கண்டுபிடிச்சோம்ல, 1248 வந்துச்சா? ஸோ 1248 4%. அடுத்து even after allowing a discount of 20%, shop owner gets a profit of 10%. If the market price is 2200, then the cost price is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 2200. இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட்டு 20% கொடுக்குறாங்க. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் 10% வந்துடுது. அப்போது என்ன விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ அப்போது இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் வச்சு காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா என்னது, 100க்கு 2200. டிஸ்கவுண்ட் 20%, 100 - 20 80. ஸோ 80 என்ன அப்படின்னு போட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல். அப்போது 220 × 8 இதுதான் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். ஸோ 0 16, ஸோ 1760 இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 1760, எனக்கு ப்ராஃபிட் 10%. அப்போ செல்லிங் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸு தான் 100ன்னு எடுத்துப்போம். ஸோ 100 காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் 10%னா 110 தான் நமக்கு என்னது 1760. ஓகே தானே இந்த ஸ்டெப்பு? நம்ம இங்கே டிஸ்கவுண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி பேசுகிறப்போ 100 மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும், அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அடுத்து ப்ராஃபிட்டு லாஸ் பற்றி பேசுகிறப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100ஆக இருக்கும். ப்ராஃபிட் 10%னால 110 அது செல்லிங் ப்ரைஸாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1ல் 11 16. ஸோ 1600 தான் நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபார்முலாவை தனியாக யூஸ் பண்ணணும், டிஸ்கவுண்ட் அதை வச்சு. அடுத்து இங்கே தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகே தானே? இந்த கொஷின்லலாம் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ அடுத்து if a discount of 20% is given, then the selling price of article is 24. What would be the selling price if discount of 30% is given? So 20% கொடுத்தா selling price வந்து 24 ஆமா. ஓகேவா? டிஸ்கவுண்ட் 20% கொடுத்துட்டாங்க அப்படின்னா 100ல் தான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ 100 - 20 80, அதுதான் நமக்கு 24 rupees. What would be the selling price if discount 30%? டிஸ்கவுண்ட் 30%னா 100 - 30 70. 70ஆக இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன? அவ்வளோதான். ஸோ பாக்ஸ்குள்ளே போட்டாச்சா? ஸோ இந்த 0 0 கேன்சல், இது 3. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே நடுவில் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸு கேட்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த 100ன்னு போடணுன்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை வச்சே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். அடுத்து டீலர் allows discount of 20% and still gains 10%. What is the cost price of the book which is marked at rupees 440? So marked price 440, discount 20.
ஓகேவா? ஸோ அப்போ 100 வந்து 440, டிஸ்கவுண்ட் 20னா 80. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கிடச்சிரும். ஸோ கிடச்ச செல்லிங் ப்ரைஸையும் இங்கே கெயினையும் வச்சு என்ன பண்ணிடலாம், காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 44 × 8. ஸோ அப்போ 32 352 இது நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸு. ஸோ இங்கே கெயின் வந்து 10%, அப்போது 110ன்றது தான் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ் 352. காஸ்ட் ப்ரைஸ் 100 தான் என்னன்னு தெரியணும். ஸோ 100 வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 10 இது 32. ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடச்சிடும், 320. 32 × 10. ஸோ 320 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் இஸ் 20% more than the cost price. Discount of 10% is given. After discount the price is, what is the cost price அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 20% more than the cost price. ஆஃப்டர் 10% டிஸ்கவுண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் த ப்ரைஸஸ். அப்போ இங்கே கொடுத்தது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? டிஸ்கவுண்ட்டு 10% கொடுத்ததுக்கப்புறமா இருக்கிற இந்த ப்ரைஸ். அப்போது 90 தான் நமக்கு என்னது 518.4. இந்த 100 மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே எனக்கு என்னது, மார்க்கெட் பர்சன்டேஜ் 20% more than காஸ்ட் ப்ரைஸா. ஸோ அப்போ இதில் இருந்து காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா 5184 டிவைடட் பை 9. 5ல் 45 மிச்சம் 6, 9 9s are 81 வந்துடுமா? ஸோ 9 7s are 63. ஸோ 9 7s are 63, மிச்சம் 5, 9 6s are 54. ஸோ 576 தான் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இங்கே மார்க்கெட் ப்ரைஸஸ் 20% more than the காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் 20% என்னன்னு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே திரும்பியும் பாக்ஸ் வச்சு போடலாம். ஸோ பாக்ஸ் வச்சு எப்படி போடலாம், காஸ்ட் ப்ரைஸை விட மார்க்கெட் ப்ரைஸ் 20% மோரா, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் 20% மோர்னா இந்த 120 தான் நமக்கு 576 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 0 0 கேன்சல். 12 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 48 4ல் இல்லையா? ஸோ 48, அப்போ இங்கே 9, ஸோ இது 48. ஸோ எக்ஸ் வந்து 480. எக்ஸ் 480ன்றது நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஓகே தானே? எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் சிம்பிளாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டோம் அப்படின்னா பக்காவாக முடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின் நீங்களே ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வருதான்னு பாருங்கள். வெண்டர் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் 10% on watch and still makes 26% profit. What is the actual cost price if the market price is 840? So market price 840 na 100ல 840, discount 10%. அப்போ 90 என்னன்னு போட்டால் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கிடச்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த 0 இந்த 0. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 84 × 9, 9 4s are 36, 3. ஸோ 72 + 3 756. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் 26%. 26%னா 126 தான் 756. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 100x. ஸோ 6 டேபிள்லேயே கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 2 2 1, இது 1ல் 6 மிச்சம் 1. ஸோ 2ல் 12 மிச்சம் 3னா 126. ஸோ 21 126னா 3 டேபிள்னா 7, இது 43. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4300/7 வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம டேக்ஸ் போயிடலாமா? ஓகே. ஸோ இந்த நெட் எஃபெக்டில் வேறு ஒரு சம் பார்த்தோமா? ஸோ அதனால் ரிமைனிங் இருக்குது. என்னென்னா, இஃப் 20% ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் அனதர் 5% டிஸ்கவுண்ட் ஆன் நியூ ப்ரைஸ் இஸ் கிவன், ஓவரால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஓவரால் எஃபெக்ட் என்ன, அதுதான். இப்போ ரெண்டுமே டிஸ்கவுண்ட்னால நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நெட் சேஞ்சில் -20 -5, அப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ -20 × -5 டிவைடட் பை 100. ஸோ -20 -5னா -25.
ஸோ இந்த 0 கேன்சல். 2 into 5 10. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த 10 இந்த 10ம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் நமக்கு? இங்கே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ +1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ கேன்சல் ஆனால் 1ன்னு வரும். ஸோ +1. அப்போ இங்கே ஓவரால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ நமக்கு? -24. ஸோ மைனஸ்ன்றது டிஸ்கவுண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் டிஸ்கவுண்ட் வந்து 24%. ஸோ எல்லாமே பர்சன்டேஜ் டிக்ரீஸ், அதாவது டிஸ்கவுண்ட்னால மைனஸில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெட் எஃபெக்ட் நெட் சேஞ்சுக்கு பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபார்முலா. அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அ நியூ பிராண்ட் வாட்ச் இஸ் 15% ஹையர் தேன் இட்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ். டியூ டு இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், ப்ரைஸ் இஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ்ட் பை 10%. ஹவு மச் ப்ராஃபிட் வில் பி அப்டைன்ட்? ஸோ ஏற்கனவே 15% ஹையரு, அதுக்கப்புறம் ஃபர்தராக எனக்கு 15% ஹையர், சாரி 10% ஹையர். அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் ரெண்டு இடத்துலையுமே. அப்போ ரெண்டுமே ++ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 15 + 10 + 15 × 10 டிவைடட் பை 100. ஸோ இந்த 0 கேன்சல். இது என்னது? 5 டேபிள்னா 3/2. இது 25 + 3/2. 3/2னா 1.5. ஸோ 26.5 தான் நமக்கு ஓவரால் ப்ராஃபிட். அடுத்து டேக்ஸ். இப்போ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா, ஒரு இங்கே என்ன ப்ரைஸ் அப்படின்றதுலாம் இல்லை, ஒரிஜினலாக ஒரு பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்கும் அல்லது ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். அதில் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? டேக்ஸை ஆட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? நமக்கு 100ன்றது அவங்க ஒரிஜினலாக கொடுக்குற ப்ரைஸை எடுத்துப்போம். டேக்ஸை வந்து நம்ம எப்பயுமே 100+ அப்படின்னு போட்டு எடுத்துப்போம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 14,355 இன்க்ளூடிங் சேல்ஸ் டேக்ஸ். If the actual cost price of a refrigerator is 13,050, find the rate of sales tax, percentage of sales tax கேட்குறாங்க. ஸோ சேல்ஸ் டேக்ஸை இன்க்ளூட் பண்ணி இது ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னா டேக்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிருமா? ஸோ டேக்ஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டேக்ஸ் அமௌண்ட் டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் இல்லை ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் வந்துடுமா? இப்போ டேக்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணணும்? 14,355 minus 13,050 divided by ஒரிஜினல் ப்ரைஸ்ன்றது நம்ம எந்த அமௌண்ட்டில் டேக்ஸ் போடுறோமோ அதுதான். எந்த அமௌண்ட்டில் டேக்ஸ் போடுறோம்? இதுதான் அமௌண்ட். இது டேக்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் இது. ஸோ இப்போ 13,050க்கு தான் நம்ம டேக்ஸ் போடுறோம். ஸோ இன்ட்டு 100 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 13,005ன்னு வரும். ஸோ 13,050 இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10, இதை கேன்சல் பண்ணால் டோட்டலாக 10%. அவ்வளோதான். ஸோ நமக்கு எதுக்குனாலுமே பர்சன்டேஜில் வேணும் அப்படின்னா மேலே டிஃப்ரென்ஸ் என்ன டேக்ஸோ அது, கீழே எதுக்கு மேலே நம்ம டேக்ஸ் போட போகிறோம், ஸோ என்ன அமௌண்ட் மேலே ஒரிஜினல் அமௌண்ட் மேலே டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்றத போட்டுக்கணும். அடுத்து ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இன்க்ளூசிவ் ஆஃப் VAT இஸ் 9720. இஃப் VAT இஸ் 8%, தென் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஐட்டம் இஸ். ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் வேட்னா இது வந்து எனக்கு அமௌண்ட் செல்லிங் ப்ரைஸில் எனக்கு வேட்டும் டேக்ஸும் சேர்ந்து இருக்குது. கரெக்டாக? வேட் வந்து 8% அப்படின்னா எனக்கு டேக்ஸ் சேர்ந்து தான் இந்த அமௌண்ட். அப்போ 100 + 8 108 தான் இந்த 9750. காஸ்ட் ப்ரைஸ் 100, அதுதான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கலாம்? பாக்ஸில் போட்டுக்கலாமா? ஸோ பாக்ஸில் போட்டு சால்வ் பண்ணால் என்ன வரும்? 972000 டிவைடட் பை 108. ஸோ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 108 இன்ட்டு 9ன்னு போட்டிங்க அப்படின்னா 9 8 72 9. ஸோ 972 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 9000 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஆல் ஓகே? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது வரைக்கும் பார்த்த பாக்ஸ் மெத்தட் எல்லாத்துலேயும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சரி. ஸோ அப்போது நாளைக்கு கிளாஸில் நம்ம சர்க்கிள் பார்த்துக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கிளாஸில் சர்க்கிள் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரிஸ் இருக்கும். பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் சரி RRBலையும் சரி அவ்வளோ தியரிஸ் கேட்குறதில்ல. ஸோ எது வேணுமோ நம்ம அதை மட்டும் 4 தியரி மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.